என்னங்க ஆடிக்கிட்டே வரணும்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வலியும் கொடுத்துட்டாங்க, ஆட்டமும் கொடுத்துட்டாங்க. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. அதனால நாங்களும் காலையிலேருந்து ஆடிட்டு தான் இருக்கோம். நிஃப்டி இன்னைக்கு சரியான டவுனு. நேற்று வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆகுன்ற அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அது மாதிரி நடக்காமல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆகிட்டாங்க. டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் வரைஞ்சிருப்போம், சரிங்களா? அந்த பேரலல் சேனலில் பாட்டமை தொட்டுட்டு கடைசி அரை மணி நேரத்தில், அதாவது மார்க்கெட் முடிய போகிற அந்த கடைசி அரை மணி நேரத்தில் பாருங்க, காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் பேட்டர்ன் திரும்பவும், அதாவது நான் வரைஞ்சதே ஒரு சேனல் பேட்டர்ன், அதுக்குள்ளார 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னொரு சேனல் பேட்டர்ன் அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வந்தாங்க. காலையிலேருந்து பொறுமையாக உட்காந்துருந்தவங்க இது எப்படா மேலே வருவான்ட்டு. ஸோ இந்த சேனலில் பிரேக் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 பாயிண்ட் டவுனில் இருந்த நிஃப்டி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, அதாவது 150 புள்ளி மேலே ஏறி முடிஞ்சிருக்காங்க, சரிங்களா? இது நமக்கு ஒரு நல்ல நியூஸ் தாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் சப்போர்ட்டு பிரேக் ஆகலை. ஸோ நிஃப்டி வந்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சைட் வேஸ் அதில் கொஞ்சம் டவுனே தவிர நிஃப்டி வந்து டவுனான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதுதான் நிஃப்டியோட நிலவரம், சரிங்களா? அடுத்து வாங்க நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சேம் சைட் வேஸ்லேயே ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா தப்பிச்சோங்க. அதே போல் நிஃப்டி சப்போஸ் கீழே, அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்களா கீழே, அது மட்டும் கீழே இந்த பேரலல் சேனல் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துருவாங்க. சோகமான விஷயம்தான், சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட். இனிமேட்டு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைய ஓப்பன் இருக்குல்ல, அதாவது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,733. இந்த ப்ரைஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நேற்று சொன்னதே தாங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 54,680 ஆர் 90 அந்த ரேஞ்சை உடைக்கணும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,682. இப்போ பேங்க் நிஃப்டியை வாங்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அதாவது இந்த சேனல் இந்த ஜோனில் இது பாட்டம், சரிங்களா? இந்த பாட்டத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியை வாங்கினீங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதம் எக்ஸ்பைரி 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி 22, நாளைக்கு 1, 2, 3, 4, 5, இன்னும் 5 நாள் இருக்குங்க இந்த எக்ஸ்பைரிக்கு. இந்த 5 நாளில் ஒரு 300 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இருக்குங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது, வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட். இது மட்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.